ஃபைட்டிங் ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் முன்னாள் இராணுவ வீரர்களின் குழந்தைகளின் கல்வி, மருத்துவம் போன்ற தேவையான உதவிகளை செய்து வருகிறது. உங்களால் ஆன பண உதவி செய்யவும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உரிமை குரல். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, நான் ஆல்ரெடி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நான் சொல்லியிருந்தேன், என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் ரெவென்யூ வந்துச்சு அப்படின்னா பாதிக்கப்பட்ட நபர்கள் யூனிக் எக்ஸ்போர்ட்டால் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒருத்தருக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு. இன்னைக்கு அதாவது 26 February 2025 இன்னைக்கு எனக்கு ஃபஸ்ட்டு யூடியூப் ரெவென்யூ வந்துச்சு. அது எவ்வளோ வந்துச்சு, என்ன ஏது, அதோட ப்ரூஃப், அதுக்கடுத்து நான் யார் யாருக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ப்ரூஃப் நான் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு யூனிக் எக்ஸ்போர்ட்டால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பகிருங்க. ஏன்னா இதில் நான் ஒரு சில விஷயம் நான் சொல்ல போகிறேன். அது என்னன்னு சொல்லி நீங்கள் உங்கள் லீடர்கிட்ட நீங்கள் கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே என்னை பற்றி கேட்கும்போது, மாணிக்கம் ஒரு யூடியூபர், அவர் ஒரு ப்ரொஃபஷனுக்காக பண்ணுறாரு, அவர் இதுக்காக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய கட்டுக்கதைகள் அது லீடர் சைட்லேருந்து நிறைய பேர் பேசினாங்க, நிறைய செஞ்சாங்க, கம்பெனி சைட்லேருந்து நிறையா வந்துச்சு. நான் ஒரு யூடியூபராக இருந்தேன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் அவங்க கூட பேச மாட்டேன். சரியா? நீங்களும் எத்தனையோ ஒரு ஸ்கேமர்ஸ் இருக்குது, அங்குசம் நிறையா இருக்காங்க, வாய்ஸ் ஆஃப் லா, சரியா, எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க, மற்ற ஸ்கேமை பற்றி வீடியோ போடுறவங்க. அது அவங்களோட ப்ரொஃபஷன். அவங்க நைட்டு 12 மணிக்கு உங்கள் கூட யார் கூடயும் பேச மாட்டாங்க. ஒரு நாளைக்கு நான் எத்தனை மணி நேரம் யார் யார்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், என்கிட்ட பேசிகிட்டு இருக்க நபர்களுக்கும் தெரியும். நான் இது காசுக்காக பண்ணுறேன்னா சொல்லுங்கள். இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் எந்த கமெண்ட்டையும் டெலிட் பண்ண மாட்டேன். அப்படி யாராவது இருந்துச்சு, மாணிக்கம் காசு கேட்டார், இல்லை இதை பண்ணுறதுக்காக பண்ணார் அப்படின்னா சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு டே 1லேருந்து யூனிக் எக்ஸ்போர்ட் பற்றி நான் வீடியோ போட்டதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் யார்கிட்டையும் ₹1 வாங்கலை. ஈவன் என்னோட காசு தான் பாதிக்கப்பட்ட நபர்கள், அது நிறைய பேருக்கு நான் பேர் சொல்ல விரும்பலை, நிறைய பேருக்கு நான் உதவி பண்ணேன், யார் யாருக்கெல்லாம் இருக்காங்களோ அப்படின்னு. அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு விஷயத்தை நான் செய்ய சொல்லும் போது முதல்ல நான் செய்யணும், அடுத்து தான் அவங்கள செய்ய சொல்லணும். அப்போ இன்னொருத்தர்கிட்ட நான் உதவி கேட்டேன் அப்படின்னா முதல்ல நான் என்னால் முடிஞ்சதை நான் உதவி பண்ணியிருக்கணும். நான் எத்தனை பேர்கிட்ட குரூப்பில் கேட்டனோ அந்த நபர்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவி. நான் செஞ்ச உதவி பெருசெல்லாம் கிடையாது. ஏன்னா நானும் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கும் பென்ஷன் மட்டும்தான் வருது, எனக்கும் இஎம்ஐஸ் எல்லாமே இருக்குது. சரியா? என்னால் முடிஞ்சது நான் கண்டிப்பாக இந்த யூனிக் எக்ஸ்போர்ட்லேருந்து நான் ₹1 சம்பாதிக்க போகிறதில்ல. இதுக்கு முன்னாடி இந்த லீடர்ஸ் எல்லாம் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க, எவ்வளோ கமிஷன் தொகை வாங்கியிருக்காங்க, யார் யாரெல்லாம் அந்த கோல்டு வாட்ச்சு, பிரேஸ்லெட்லாம் போட்டிருந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த இவ்வளோ பெரிய செயின்லாம் போட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, ஃபோட்டோஸ்லாம் நிறையா இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ அவங்க அவ்வளோ சம்பாதிச்சு அவ்வளோ வாங்கியிருந்தாங்க. ஆனால் அவங்களோட கணக்கு வழக்க காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் துளி அளவு, இத்தனோண்டு அளவு கூட யார்கிட்டையும் கிடையாது, யாருக்கிட்டையும் கிடையாது. ஈவன் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் யாருமே அந்த தன்னோட கணக்கு வழக்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக மக்கள் முன்னாடி வைக்கிறதுக்கான அருகதையே இல்லாதவங்க. ஏன்னா அவங்க சம்பாரிச்சிருக்காங்க. எம்டி நவீன் சார் சொல்கிற மாதிரியே ஃபேக் ஐடிஸ் விழுந்திருக்கு, இது உண்மை. என்கிட்ட இப்போதைக்கு ஒரு 200 பேர்கிட்ட சங்கம் வேணும் அப்படின்னு சொல்லி கூகுள் ஃபார்ம் நிறைச்சிருக்காங்க. அந்த கூகுள் ஃபார்ம்லேயும் நான் தனிப்பட்ட நபர்கள்ட்ட கால் பண்ணி கேட்கும்போது, நான் இந்த பணமே கொடுக்கல சார், இது ஃபேக் ஐடி தான் சார், லீடர்ஸாக போட்டு கொடுத்தது, யார்ட்டையும் வெளியே சொல்லாதீங்க, வைக்காதீங்க அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஐடி போட்டதுக்கான பணம் யார் கொடுத்தா? இப்போ நீங்கள் லீடர் சொல்கிற மாதிரி கம்பெனி நாங்கள் காசு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபேக் ஐடி யார் உங்களை போட சொன்னா? கம்பெனிலேருந்து பணம் வரலன்னா பணம் வரல விட்டுருக்க வேண்டியதானே. பணத்துக்கு பதிலாக உங்களை யார் ஐடி போட சொன்னா? அப்போ ஐடி போட்டிங்கன்னா கம்பெனிக்கு அந்த பணத்தை நீங்கள் கட்டினீங்களா? இல்லை. இந்த மாதிரி நிறையா கிட்டத்தட்ட ₹1 கோடி மேலே என்கிட்டயே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன் எந்தெந்த ஐடி ஃபேக் ஐடின்னு. அப்போ வெறும் ஒரு 200 பேருக்குள்ளேயே இவ்வளோ ஃபேக் ஐடி இருந்துச்சுன்னா இன்னும் டீட்டெயிலாக உள்ளே போகல. அப்போ இது இன்னும் போகணும்னா பேமெண்ட் நின்றதுக்கப்புறம் யார் யார்கிட்டலாம் நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்களோ அது கம்பெனிக்கு ₹1 போகல. இதுக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ணவங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு அடுத்து ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த ஐடிக்கும் நீங்கள் கமிஷன் வாங்கியிருக்கீங்க. பேமெண்ட் நின்றுச்சுன்னு தெரியும், கம்பெனி எதுவும் தரல, ஆனால் எத்தனை ஐடி நீங்கள் போட்டிங்களோ அந்த ஐடிக்கு நீங்கள் கமிஷன் வாங்கி அந்த கமிஷனை ரொட்டேஷனில் விட்டுருக்கீங்க. அதை தன் பேரில் ஐடி போடாமல் தன்னோட ரிலேஷன் பேர்லேயும் இது பேர்லேயும் அவங்க காசு கொடுத்த மாதிரி ஐடி போட்டிருக்கீங்க. அந்த ஐடிக்கும் நீங்கள் கமிஷன் வாங்கியிருக்கீங்க. சரியா? இல்லாமலாம் இல்லை, இந்த மாதிரி நிறையா இருக்குது.
இதை வந்து முறையாக உட்காந்து யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லி நம்மளோட யூனிக் எக்ஸ்போர்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் சங்கம் மூலமாக ஆடிட்டரை வச்சு கூடிய விரைவில், அதாவது மேக்ஸிமம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் எல்லாரோட கணக்கு வழக்கையும் பார்க்குறதா நாங்கள் ப்ரோக்ராம் போட்டாச்சு. அதுபடி யார் யார் வராங்களோ அவங்கள வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி நம்மளோட கணக்கு வழக்கை பார்த்தா சப்மிட் பண்ணி பொது வழியில் ஓப்பனாக வெளியிட்டுருவோம். சரியா? மறைச்சு வைக்கிறதுலாம் இல்லை, மூடி வைக்கிறதுலாம் இல்லை, ஓப்பனாக வெளியிட்டுருவோம். இதான் சங்கத்தோட முதல் தீர்மானமே. சரியா? கணக்கு வழக்கு பார்க்கணும். இது வந்து நவீன் சாருக்கு ஃபேவராக தான் போகும். ஏன்னா நீங்கள் ஒப்படைக்கலை, அப்போ சங்கம் கேட்குறாங்க, மக்கள் கேட்குறாங்க. சரியா? மக்கள் கேட்டு சங்கம் மூலமாக வந்து சங்கத்திலேருந்து நீங்கள் ஒப்படைங்க. அது வந்து நவீன் சார் அதை அக்செப்ட் பண்ணுறாரு பண்ணல, அது அடுத்த ஆப்ஷன்ஸ். உங்களோட கணக்கு வழக்கை நீங்கள் டிஜிட்டலாகவோ ஃபிசிக்கலாகவோ ஒப்படைங்க. ஒவ்வொரு கணக்கு வழக்குக்கும் அதுக்கான ப்ராப்பர் ஐடி, பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர், இண்டிவிஜுவலோட சோர்ஸ் ஆஃப் இன்கம். நீங்கள் ஐடி போட்டிருக்கீங்க 25 லட்சம்னா அந்த இண்டிவிஜுவலுக்கு 25 லட்சம் எங்கேருந்து வந்துச்சு, அதுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும். அப்போ தான் சங்கத்தில் வந்து அதை ஏற்றுப்பாங்க. நீங்கள் ஒரு ஐடியை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அது கிடையாது. அந்த ஐடி இண்டிவிஜுவல் போட்டிருக்காரா, இப்போ குப்புசாமிங்கிற ஒருத்தர் பேரில் ஐடி போட்டிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா அந்த குப்புசாமிக்கு 25 லட்சம் ஏது ராயல்ட்டி போட்டிருக்காப்புல, ஏது 25 லட்சம் நகையை வித்தாரா வீட்டை வித்தாரா? ஏன்னா அந்த குப்புசாமிங்கிற ஆளே இருக்க மாட்டார். இருந்தாலும் அவர் ரிலேஷனாக இருப்பார். நான் தான் போட்டேன்னு 25 லட்ச ரூபா பீரோவில் வச்சுருந்தாரு. அவருக்கு அந்த 25 லட்ச ரூபா ஏது? பென்ஷன் வந்த காசா இல்லை 10 பாத்திரம் சேர்த்த காசா? லீடரோட காசு அவங்க பேரில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேக் ஐடிஸ் நிறையா போட்டிருக்காங்க. இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி கிளியர் ஆகணும், கிளாரிட்டி வரணும். அந்த ஃபேக் ஐடிஸுக்கும் கமிஷன் வாங்கியிருக்காங்க. சரியா சார்? இது வந்து நான் இனிஷியலாக செக் பண்ணும்போது கிரவுண்ட் ரியாலிட்டி. நான் சங்கத்தோட மீட்டிங் நடக்கும்போது இது எந்தெந்த ஃபேக் ஐடின்னு சொல்லி டிஸ்பிளேயோட நான் வீடியோ போட்டுறேன். ஏன்னா இப்போ போடக்கூடாது அப்படின்னு சொன்னதால் நான் போடலை. சங்கத்தோட மீட்டிங் மார்ச் 8ஆம் தேதி நடக்கும். அப்படி நடக்க போகும்போது அந்த இடத்துல நான் இந்த ஃபேக் ஐடிஸ் எங்கிட்ட இருக்க டேட்டாபேஸில் இருக்க ஃபேக் ஐடிஸை நான் சொல்லிடுறேன். அப்போ சாதாரண ஒரு 100-200 பேருக்குள்ளேயே இவ்வளோ ஃபேக் ஐடிஸ் வந்துச்சுன்னா மொத்தமாக ஓவராலாக செக் பண்ணும்போது நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப்பில் நான் சொல்லியிருந்தேன், சார் நான் அந்த வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் ரெவென்யூ வந்துச்சு, வருமானம் வந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு நான் குரூப்பில் போடுறேன் அப்படின்னு. இந்த பாருங்கள், இதுதான் என்னோட முதல் யூடியூப் வருமானம். இன்னைக்கு அதாவது 26/2/2025 தேதி காலையில் 11 மணிக்கு எனக்கு ரெவென்யூ வந்துச்சு. எவ்வளோ வந்துச்சுன்னா $126, $126. அதை இந்திய ரூபாயில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நெருக்கி 10,800 சில்லற ரூபாய். சரியா? அந்த மெசேஜை நான் போடுறேன். சரியா? டேக்ஸ் எல்லாம் பிடிச்சது போக இந்த அமௌண்ட்டு தான் வந்துச்சு, இன்றைக்கி தான் வந்துச்சு. இப்போ இந்த அமௌண்ட்டில் இருந்து டெய்லி எனக்கு முஸ்லீம் லேடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஷாஜகான் அவங்க ரிலேஷன், அவங்க எனக்கு டெய்லி காலையில் 6 மணி 7 மணிக்கு டெய்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாங்க. அண்ணா என்னென்ன ஆச்சு, ஏதாவது நல்ல நியூஸ் இருக்குமாடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. மொத்தம் நிறையா பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. ஆனால் இவங்க டெய்லி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுவாங்க, அண்ணா ஏதாவது பண்ணுங்கண்ணா, ஏதாவது பண்ணுங்கண்ணா, ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணான்னு. சரியா? என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் மட்டும் நான் அனுப்பிச்சி விட்டேன். அந்த இது நான் போடுறேன். இது ஏன் எதுக்குன்னா நான் செஞ்சேங்கிறத சொல்லி காட்டுறது கிடையாது, நான் செய்வேங்கிறத 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதுக்கான ப்ரூஃப் தான். இதுக்கப்புறம் நான் இன்னும் ஒரு 2-3 பேருக்கு அனுப்பிச்சி விட்ருக்கேன். அவங்க வேணாம் சார் எதுவும் சொல்லாதீங்கன்னாங்க, அதனால் நான் சொல்லலை. இதுக்கு அடுத்து என்னோட ஃபைட்டிங் ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் இருக்குது, அந்த ட்ரஸ்ட்டுக்கும் நான் அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன். அந்த அமௌண்ட்டை நான் அப்போ கொடுத்துருவேன். சரியா சார்? இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சது இன்னொருத்தருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு 100% நான் தயாராக இருக்கேன். இது ஏன் நான் சொல்கிறேன்னா இது என்னோட சொந்த வருமானம். சரியா? யூனிக் எக்ஸ்போர்ட்லேருந்து நான் எந்த லீடர் கமிஷன் காசும் வாங்கலை, இது பண்ணி யாரையும் மிரட்டி நான் எந்த ₹1 வாங்கலை, என் அக்கௌண்ட்டில் நான் 2,500 ரூபாயும் வாங்கலை, நான் எதுவுமே பண்ணல. நான் கத்தி கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோ போட்டிருக்கேன். அதில் யூனிக் எக்ஸ்போர்ட் வீடியோ வந்து ஒரு 25-30 வீடியோ போட்டிருக்கேன் ESM தம்பி சேனலில். அந்த சேனல்லேருந்து ஒரு ரெவென்யூ வந்திருக்கும். அதனால தான் நான் அதுக்கே அதை செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட மனசாட்சி கட்டுப்பட்டு நான் செஞ்சேன். இது யாரும் எனக்கு கட்டாயப்படுத்தலை, யாரும் என்ன சொல்லலை. எனக்குன்னு ஒன்று மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அந்த அம்மா டெய்லி அந்த குரலை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. அடுத்த மாதம் ரம்ஜான் வேறு வருது, அதுக்கும் நான் ஏதாவது கண்டிப்பாக உதவி செய்வேன்னு சொல்லியிருக்கேன். இது அந்த அம்மாக்காகன்னு இல்லை, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. இந்த உதவி வந்து பெருசாக நான் லட்சமாக ஒன்றும் கொடுத்துடல, ஏன்னா சம்பாரிச்சவங்க ஃபுல்லாக ஓரமாக ஒதுங்கிட்டு இருக்காங்கல்ல. நான் சொல்ல வர்றதுக்கான நோக்கம் என்னென்னா, நான் என்னோட கணக்க வழக்க ஓப்பனாக வந்து காட்டுவேன்னு சொன்னதான் நான் செய்கிறேன். இதே மாதிரி லீடர்ஸ் செய்வீங்களா
இதுதான் கேள்வி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் உங்கள் லீடர்ஸ்ட்டை கேளுங்க, அவங்களோட கணக்கு வழக்கை காட்ட சொல்லுங்கள், உண்மையான கணக்கு வழக்கு அதை கவுண்டர் செக் பேக் பண்ணுங்கள். சரியா? அதே மாதிரி இவங்க ரீபேமெண்ட் யார் யாருக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த ரீபேமெண்ட் ஐடிக்கும் அந்த நபருக்கும் என்ன சம்பந்தம், அந்த சம்மந்தத்தையும் நீங்கள் பார்க்கணும். சரியா? இது எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். சங்கத்தோட நிர்வாகிகள் இருக்காங்க, தலைவர், செயலாளர், பொருளாளர், சங்கத்தோட உறுப்பினர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து மார்ச் 8ஆம் தேதி மீட்டிங் போகிறதா இருக்காங்க கிருஷ்ணகிரி ஏரியாவில். லொக்கேஷன் சீக்கிரமாக சொல்லிடுவோம். யார் யாரெல்லாம் கலந்துக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் வந்து அவங்க நிர்வாகிகளை பார்த்து கேட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருங்க. உங்களால் முடிஞ்ச சஜஷன், டிசிஷன், அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத செய்யுங்க. கூடிய விரைவில் நம்ம சங்கத்தில் இருக்க நபர்கள் வந்து மேலே இருக்க கம்பெனி சைடில் இருக்க ஆட்களை போய் மீட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுட்டு இருக்கு. நம்ம கண்டிப்பாக போய் பார்ப்போம். நவீனோட லீகல் டீம் அவங்களையும் போய் பார்ப்போம். அதுக்கடுத்து இதில் இருக்க கான்சிக்யூசஸ் என்ன, எப்படி சொல்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க, கம்பெனி சைடு என்ன செய்ய போகிறாங்க, அதோட ஒரு அப்டேட்டோட நம்ம முறையாக பதிவு செஞ்சு இதை வந்து நம்ம லான்ச் பண்ணுறதா இருக்கும். மற்றபடி என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வெளியே இருந்து நான் கண்டிப்பாக பண்ணுவேன், அதில் மாற்று கருத்தே கிடையாது. மற்றபடி நம்ம நியமிச்சிருக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர் அவங்க ஃபர்தர் அப்டேட் உங்கள் எல்லாருக்கும் சீக்கிரமாகவே கொடுப்பாங்க. இன்றைக்கி மகா சிவராத்திரி அன்றைக்கி எனக்கு பணம் வந்திருக்கும் அப்படிங்கிறதால ஏதோ ஒரு யூனிக் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற பேரில் இருந்து ஒரு பணம் வந்திருக்குன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். எனக்கு இதனால் வரைக்கும் ஆதரவு அளித்த என்னோட சப்ஸ்கிரைபருக்கும் யூனிக் எக்ஸ்போர்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க நண்பர்களுக்கும் எனக்கு சேர்ந்த நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். எனக்கு கொடுத்த மாதிரியே நீங்கள் வந்து சங்கத்துக்கும் ஆதரவு கொடுங்க. சங்கம் தான் இனிமேல் உங்களுக்கு ஒரே பாயிண்ட். சரியா? அதை வச்சு முழு சப்போர்ட்டோட கம்பெனிக்கிட்ட கேளுங்க, உங்கள் உரிமையை கேளுங்க, கணக்கு வழக்க பாருங்கள். யார் குற்றவாளியும் சேர்ந்து சீக்கிரமாக ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அமைதியான சூழ்நிலையில் எப்படியாவது எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்து திரும்பி போகிறதுக்கான வாய்ப்பு என்னவோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்பாடு செய்யுங்க. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.